வெனாமோட ஒன்னா சேர்ந்த ரெட் ஸ்கல் பிளாக் ஸ்கல்லாம் மாறி எர்த் 818 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாரு. அந்த உலகத்தில் அவஞ்சஸே பிறக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரையுமே கருவிலே அழிச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் சில பேர் மட்டும் தப்பிச்சு பொழிச்சிருப்பாங்க. முக்கியமாக நம்ம ஆண்ட்மேன், டோனி ஸ்டார்க். என்ன டோனி ஸ்டார்க் ஆண்ட்மேன்ன்றீங்க, தப்பா சொல்றீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல, இந்த டைம் லைன்ல டோனி ஸ்டார்க் ஆண்ட்மேனா தான் இருப்பாரு. அவர் எப்படியாச்சும் இந்த பிளாக் ஸ்கல்லை டேக் டவுன் பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த டீம்ல மிஸ்ஸிங் பீஸா இருந்தது ராபி ரேயஸ், கோஸ்ட் ரைடர். அவனை பிளாக் ஸ்கல் பிடிச்சி வைக்க ராபி ரேயஸை காப்பாற்றணும்னு சொல்லி டோனி ஸ்டார்க் அவருக்கான ஒரு புது டீம் உருவாக்கி இருப்பாரு. ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் மூன் நைட், வண்டர்மேன், விஷன், இவங்க கூடவே சேர்ந்து இன்ஃபினிட்டி திங். யாருப்பா அந்த திங்கோட உடம்புல கலர் கலர் கோலப்பொடியை பூசினது நீங்க கேட்டீங்கன்னா, வெல், இந்த சமயத்தில் நம்ம திங் இருக்காப்ல, அவர் ஒரு அஸ்ட்ரோனட் தானே. ஸோ பிளாக் ஸ்கல்லை எப்படி டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே இந்த யூனிவர்ஸ்ல இருக்க பல மூல முடுக்குகளுக்கு போய் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்தாராம். அந்த இடத்துல தான் இவர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை எப்படி தனக்குள்ள கொண்டு வருதுங்கிறதுமே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்துல அவர் சாதா திங் கிடையாது, இன்ஃபினிட்டி திங். அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட மொத்த பவரும் இவர் உடம்புக்குள்ள இருக்கும். கிட்டத்தட்ட விஷனை வாட்டிஃபில் பார்த்துருப்பீங்களா, அதே கான்செப்ட் தான். செம்ம அல்டிமேட் பவர்ஃபுல்லாக இருப்பாரு. யாரையுமே பஞ்ச் பண்ணி நாக் அவுட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. யோசிச்சாலே போதும், அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தூள் தூளா நொறுங்கி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார் மனுஷன். அவருடைய லுக்குமே டிஸ்கோலைட் புட்டின மாதிரி கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். ஆனால் அவருடைய மைண்ட் செட் காட் லெவலுக்கு மாதிரி இருக்கும். முல்லைக்கு ஒரு ஜென் ஃபார்ம்ல தான் இருப்பாரு. இந்த பிரச்சனைக்கு போவானா, இந்த பார்வை அமைதியாக இருந்துக்கலாம். அந்த ஃபார்ம்ல இருக்க அந்த சமயத்தில் தான் பெருசாக எந்த ஒரு சண்டைக்கும் போகாத மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் எப்படா கதை எழுதுறது? அதனாலேயே இந்த இஷ்யூக்கு அப்புறம் பெருசாக நீங்கள் எங்கேயுமே இன்ஃபினிட்டிங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க.